ஆணவம், கண்மம், மாயை. அதுல ஆணவம் அப்படிங்கிறதுல இருந்து வெளியில வரணும்னா இந்த உணர்வு நமக்கு வரும். நான் செஞ்சேன், என்னோடதுல இருந்து நான் கொடுத்தேன் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்து நீங்க வெளியில வரணும்னா இறைவன் அவருடைய ஆணை கொடுக்கணும்னு தோணுது, கொடுக்குறேன், அவ்வளவுதான். அவங்க பாராட்டினாலும் சரி, திட்டுனாலும் சரி, ஒன்னும் சொல்லாம போனாலும் சரி அப்படிங்கிற ஒரு குணம் நமக்குள்ளே வளர வளர நான் என்கின்ற ஆணவம் நம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பின்னால் போய்விடும். இதுதான் நமக்கு இன்னைக்கு ரொம்ப தேவை. இந்த பக்குவம் தான் நமக்கு வேணும். ஆனா நமக்குள்ள எல்லாமே ஒரு குணம் இருக்கு. சுயநலம் தான் நமக்கு இன்னைக்கு அதிகமாயிட்டே போகுது. நம்ம செஞ்சா அது சரி, அடுத்தவங்க செஞ்சா தவறு. என்னைக்கு அடுத்தவங்களே நம்மையும் சமமாக பார்க்கிற ஒரு மனநிலை வருதோ அன்னைக்கு தான் இறைவனுக்கு பக்கத்தில் நம்மால போக முடியும். யோசிச்சு பாருங்களேன். சாதாரணமா ஒண்ணு சொல்றேன், நமக்கு நல்லதா நடக்குதுங்க, நம்ம எதை தொட்டாலும் தொடங்குது, எது எல்லாமே நினைச்சதெல்லாம் நடக்குது, நல்லதா நடக்குது. இப்ப என்ன சொல்லுவோம்? கடவுள் கண்ணை திறந்துட்டாரு, இத்தனை வருஷம் நம்ம சாமி கும்பிட்டதுக்கு நல்ல பலன் கிடைச்சிருச்சு, கடவுள் கண்ணை திறந்துட்டாரு, எல்லாமே நல்லதா நடக்குது. சொல்லுவோமா? சொல்ல மாட்டோமா? இப்ப நமக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத, நமக்கு போட்டியா இருக்கிற நம்ம எதிர்த்த வீட்டுக்காரங்களுக்கு நல்லதா நடக்குதுன்னு வைங்க, என்ன சொல்லுவோம்? கடவுளுக்கு கண்ணே கிடையாது, இவெல்லாம் ஒரு ஆளு, இவெல்லாம் ஒரு மனுஷி, இவங்களுக்கெல்லாம் நல்லதே நடக்குது பாரு, கடவுளுக்கெல்லாம் கண்ணே இல்லை, கடவுளே இல்லை. சொல்லுவோமா? சொல்ல மாட்டோமா? நமக்கு நல்லது நடந்தா கடவுள் கண்ணை திறந்துட்டாராமா, அடுத்தவங்களுக்கு நல்லது நடந்தா கடவுள் கண்ணை மூடிக்கிட்டார். சொல்றோமா? இது நமக்கு குணம் தானே. இப்ப நமக்கு கெட்டதா நடக்குதுன்னு வைங்களேன், சின்ன சின்ன தீமைகளா நடந்துட்டே இருக்கு. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? கடவுள் நல்லவங்களை தான் சோதிப்பான், அதனாலதான் நம்மளை சோதிக்கான், கடைசி நமக்கு நல்லது செய்வான், நம்மளை கைவிட மாட்டான். சொல்றோமா? கடவுள் நமக்கு துன்பத்தை கொடுத்தா என்ன அர்த்தம்? அவர் நம்மளை சோதிக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். இதே எடுத்த வீட்டுக்காரங்களுக்கு இதே மாதிரி துன்பமா நடக்குதுன்னு வைங்க, இந்தா ஆடுன ஆட்டத்துக்கு காட்டி கொடுத்துட்டோம்ல, என்ன வரத்து வந்தாங்க, இந்த கடவுள் காட்டி கொடுத்துட்டாரு, செஞ்ச வினைக்கு தண்டனை கொடுத்துட்டார். இப்ப நமக்கு கெட்டது நடந்தா சோதிச்சு பாக்குறாராமா, டெஸ்ட் வைக்கிறாரு. அடுத்தவங்களுக்கு கெட்டது நடந்தா தண்டனை கொடுக்குறாரு. நம்ம சொல்றோமா? சொல்லலையா? உண்மைதானே? யதார்த்தம். சாதாரணமா இப்ப நம்ம வீட்டுல நைட்டு 12 மணிக்கு ஜல் ஜல்னு ஒரு கொலு சத்தம் கேக்குதுன்னு வைங்க, என்ன உங்க வீட்டுல எப்படி சார்? உங்களுக்கு தெரியாதா? எங்க வீட்டுல ஒரு பெண் தெய்வம் இருக்கு, ஒரு பெண் தெய்வம் குடி இருக்குது. எங்க மாமியாருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து இறந்து போச்சு, அது தெய்வமா எங்க வீட்டுலதான் இருக்கு. அன்னைக்கு குடுகுடுப்பக்காரர் கூட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போனார், இந்த பெண் தெய்வத்தை கும்பிடுங்க, உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும்னு. நான் வருஷம் வருஷம் அவங்கள நினைச்சு ஒரு பட்டு சேலையெல்லாம் வச்சு படையெல்லாம் போட்டு அந்த பட்டு சேலையை நானே கட்டிக்கிருவேன். அந்த பெண் தெய்வத்தை நாங்க வழிபாடு செய்யறோம். சொல்லுவோம்ல? சொல்லுவோமா? சொல்ல மாட்டோமா? இதே எடுத்த வீட்டுல நைட்டு சல் சல் சத்தம் கேக்குதுன்னு வைங்க, அங்க ஒரு பெண் தெய்வம் இருக்குன்னா சொல்லுவோம், பேய் வீடு. சந்திரமுகி நடு வீட்டுல நின்று நச்சுன்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு, காஞ்சனா அப்பப்ப கிராஸ் பண்ணிட்டு போகுது, யாரும் அந்த வீட்டுக்கு போயிடாதீங்க, யாரும் அவங்களோட அண்ணன் தண்ணி புழங்காதீங்க, யாரும் அந்த வீட்டை விலைக்கு வாங்கிடாதீங்க. சொல்றோமா இல்லையா? இப்ப நமக்கு நடந்தா ஒரு விதமான பார்வை, அடுத்தவங்களுக்கு நடந்தா ஒரு விதமான பார்வை. இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கிற வரைக்கும் எப்படி இறைவனுக்கு பக்கத்துல நம்ம போக முடியும்? இறைவனுடைய பார்வை எப்படியோ அதே மாதிரி நம்ம பார்வையை மாற்றினால் தானே இறைவனுக்கு பக்கத்துல போக முடியும். இறைவன் என்னைக்காவது இப்படி 2 மாறுபட்ட பார்வையோடு தன் பிள்ளைகளை பார்த்திருக்கிறானா? எல்லாரையும் ஒரே மாதிரி தானே பாக்குறான். நாம் எல்லோரும் கடவுளின் பிள்ளைகள் அப்படின்னா எல்லாரும் மேலேயும் ஒரே மாதிரி தானே அன்பு செலுத்துகிறான். ஆனா நம்ம அப்படி செலுத்தலையே, நாம அந்த அன்பை திரும்ப செய்யல இல்லையா? அப்புறம் எப்படி நம்ம மட்டும் கடவுள் பக்கத்துல போக முடியும், அல்லது கடவுள் நமக்கு பக்கத்தில் வர முடியும்? அப்ப இந்த மனதை பக்குவப்படுத்தாத வரைக்கும் இது பெரிய துயரத்தை தான் நமக்கு மீண்டும் மீண்டும் கொடுத்து கொண்டே இருக்கும். அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயம், நமக்கு ஒரு நியாயம். 2 நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ வந்ததுங்க, ரொம்ப நல்லா இருந்தது, அதனால அதை உங்கள்கிட்ட சொல்றேன். ஒரு அம்மா என்ன பண்றாங்க, அவங்க பையனுக்கு சாப்பாடு கொண்டு வர்றாங்க. 2 தட்டுல சாப்பாடு கொண்டு வர்றாங்க. ஒரு தட்டுக்கு மேல முட்டை இருக்கு, இன்னொரு தட்டுல உள்ள சாப்பாடு வெறும் சாப்பாடா இருக்கு. உனக்கு 2ல எது வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. பசங்க என்ன சொல்லுவாங்க? முட்டை உள்ள தட்டை அப்படி எனக்கு தான் அப்படின்னு எடுத்துக்கிறான். எடுத்துட்டு அவன் சாப்பிட ஆரம்பிக்கிறான். அம்மா முட்டை இல்லாத தட்டுல சாப்பிட்றாங்க. பிசைஞ்ச உடனே உள்ள 3 முட்டை இருக்கு அம்மாவுடைய தட்டுல. ஆஹா, ஏமாந்துட்டோமே அப்படின்னு அம்மாவே பாக்குறான். நீ தானே அது வேணும்னு சொன்ன, அதே சாப்பிடு அப்படின்றாங்க. மறுநாள் மறுபடியும் இதே மாதிரி கொண்டு வர்றாங்க. ஒரு முட்டை ஒரு இதுல இருக்கு, ஒண்ணு முட்டை இல்லாம ஒண்ணு இருக்கு. இப்போ உனக்கு என்ன வேணும்? அவன் முட்டை இல்லாத தட்டை செலக்ட் பண்றான். அதுக்குள்ள 3 முட்டை இருக்குண்டான்னு நினைச்சு கையை விட்டு பிசைஞ்சு பாக்குறான், ஒண்ணுமே இல்லை. அம்மா வச்சிருக்கிறதுல மறுபடியும் 3 முட்டை வெளியில வருது. திரும்ப திரும்ப ஏமாந்துட்டே இருக்குமே. 3வது நாள் அம்மா இதே மாதிரி ஒரு தட்டுல முட்டையோட இருக்கு, ஒரு தட்டு வெறும் சாதத்தோட இருக்கு. கொண்டு உனக்கு என்ன வேணுங்கிறாங்க. டக்குன்னு அந்த பிள்ளை சுதாரிச்சுட்டு சொல்றான், அம்மா இந்த வீட்டுக்காக நீ தான் உழைக்கிற,
நீ தான் கஷ்டப்படுற, நான் உன் பிள்ளை, எனக்கு என்ன தரணும்னு உனக்கு தெரியும். நீ உனக்கு என்ன வேணுமோ, உனக்கு எது தேவையோ அதை வச்சுட்டு இன்னொன்னு எனக்கு கூட, எனக்கு சந்தோஷமா வாங்கிக்கிறேன். அம்மா உடனே முட்டை இல்லாத தட்டை அவன்கிட்ட கொடுக்குறாங்க. பிசைஞ்சு பார்க்குறான், உள்ள 2 முட்டையும் இருக்கு, அவனுக்கு பிடிச்ச சிக்கன் பீஸும் இருக்கு. இப்போ இந்த கதையை அந்த பொண்ணு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. எப்போது அடுத்தவர் நலனில் அக்கறை காட்ட ஆரம்பிக்கிறீர்களோ அப்போது இறைவன் உங்களுக்கு 2 மடங்காக தர ஆரம்பிப்பான். எவ்வளவு பெரிய தத்துவம். நான் எனக்கு 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 அப்படிங்கிறத கொஞ்சம் விட்டுட்டு இன்னொருத்தருக்கு, அடுத்தவங்களுக்கு, இல்லாதவங்களுக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க கேட்காமையே இறைவன் நீங்கள் நினைத்ததை 2 மடங்காக தருவான். இதுதான் மானுட அறம். இதுதான் இறை நெறி நமக்கு இந்த உலகத்தில் கற்றுக் கொடுக்கிற ஒரு மாபெரும் செய்தி. இப்ப அடுத்தவர்களுக்கு செய்வதற்கு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் என்றால் அது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். கிருஷ்ணன் ஒரு நாள் இப்படி நடந்து போயிட்டு இருக்கிறான். கோபிகை தண்ணி இறைச்சிட்டு இருக்கிறாங்க. கிணத்துல தண்ணி இறைச்சிருக்கிறாங்க. பெரிய பானை. பானையில தண்ணியை ஊத்தி ஊத்தி பாக்குறாங்க. கஷ்டப்பட்டு நிறைச்சி பானை நிறைஞ்சிருது. இப்ப தூக்கி இடுப்புல வைக்கிறதுக்கு தூக்கி தூக்கி பாக்குறாங்க. ரொம்ப கனமா இருக்குது, அவனால தூக்க முடியல. அந்த பக்கமா அப்படியே கிருஷ்ணன் போறான். கிருஷ்ணா, இந்த பானை ரொம்ப பாரமா இருக்குடா, கொஞ்சம் தூக்கி விட அப்படின்னு அவன் காதுலயே வாங்காம போறான். கிருஷ்ணா, மணிவண்ணா, திருமாலே, பெருமாளே, கோவிந்தா என்னென்னமோ சொன்னாங்க. அவன் கோவிந்தா கோவிந்தான்ட்டு போயிட்டான். இரு, நாளை பின்ன வீட்டுக்கு வருவே இல்லை, வெண்ணெய் வேணும், நெய் வேணும், உன்னை அப்பா கவனிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு இவங்களே கஷ்டப்பட்டு பானையை இடுப்புல தூக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா வாசல்ல கிருஷ்ணன் நிக்கிறான். இவங்க வந்தோடனே படக்குன்னு பானையை வாங்கி இறக்கி வச்சிருக்கிறான். இவங்களுக்கு செம கோவம். இப்போ உன்னைய கூப்பிட்டேனா, பானையை தூக்க முடியல, கஷ்டமா இருக்கு, பாரமா இருக்குன்னு உன்னைய கூப்பிட்டா அங்க என்னன்னு கேட்காம போயிட்டு இப்ப ஏன்டா இறக்கி வச்ச, உன்னை இப்ப கூப்பிட்டேனா அப்படின்னாங்க. கிருஷ்ணன் சிரித்து கொண்டே ஒரு பதில் சொன்னான். நான் எப்போதுமே என் பக்தர்களின் பாரத்தை ஏற்றி வைக்கிற கடவுள் இல்லை, பக்தர்களின் பாரத்தை இறக்கி வைக்கிற கடவுள் என்று சொன்னான். என் இனிய பெரியோர்களே, என்றைக்கு நாம் அடுத்தவர்களுடைய பாரத்தை இறக்கி வைக்க தொடங்குகிறோமோ அன்றையிலிருந்து இறைவனுக்கு பக்கத்தில் போக ஆரம்பிக்கிறோம். நீங்க அடுத்தவங்க பாரத்தை இறக்கி வச்சிட்டீங்கன்னா நீங்க தான் கிருஷ்ணன், நீங்க தான் கடவுள், நீங்க தான் இயேசு, நீங்க தான் அல்லாஹ். அதுதான் நமக்கு காலம் காலமாக இந்த ஆன்மீகம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஒரு அழகான ஒரு ஹிந்தியில ஒரு கதை, அது தமிழ்ல மொழிபெயர்த்திருந்தாங்க. ஒரு நாள் சிவபெருமான் என்ன பண்ணாரு, ரொம்ப நாள் ஆச்சு பூமிக்கு திருவிளையாடல் எல்லாம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, திரும்ப ஒரு திருவிளையாடலை போடுவோம், அந்த மனுஷங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு திருவிளையாடல் பண்றாங்க. ஒரு வயசான முதியவர் வேஷத்துல ஊருக்கு வர்றார். ஒவ்வொரு கடையிலையா அப்படியே பரிதாபமா நின்று, ஐயா சாப்பாடு இல்லையா, பசிக்குதியா அப்படின்னு. காலங்காத்தால போனி பண்றதுக்கு முன்னாடி இப்படி பிச்சை எடுத்தேன்னா நான் என்னையா பண்றது, போயா அந்த பக்கம் போ, அந்த பக்கம் போன்னு எல்லாரும் அவரை திட்டி 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 அனுப்புறாங்க. கடைசி ஒரு படித்துறையில ஒருத்தர் யாரோ கருப்பு போர்வையை போத்திக்கிட்டு வேமா சாப்பிட்டுட்டு இருக்கிறார். அவர் பக்கத்துல போய் உட்காந்து இவர்கிட்டையாவது கேட்போம், ஒருத்தரும் சாப்பாடு தரமாட்டுறாங்கன்னு அவர் தோலை தட்டி, தம்பி அப்படின்னு இருக்காரு. அவர் திரும்பி என்ன அப்படின்னு இருக்கிறார். சாப்பிட்றீங்களா அப்படின்றார். வேற என்ன, சமைச்சுக்கிட்டா இருக்கிறேன், சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன், கொஞ்சம் சாப்பாடு கொடுங்களேன், ரொம்ப பசிக்குது. சாப்பாடா எங்கிட்டயா கேட்குறீங்கன்னார். ஆமாப்பா உங்ககிட்ட தான் கேட்குறேன். ஏன்னா அந்த மனிதர் ஒரு தொழு நோயாளி, அவர் பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறார். என்கிட்ட தான் கேட்குறீங்களா, உங்ககிட்ட தான்ப்பா கேட்குறேன், உன்கிட்ட தானே சாப்பாடு இருக்குது, நீ தானே சாப்பிட்ற, ரொம்ப பசிக்குதுப்பா கொடுப்பா. உடனே அந்த பாத்திரத்தோட இவர் கொடுக்குறாரு. இவர் சந்தோஷமா சாப்பிட்டுட்டு ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு, ஒன்றும் கவலைப்படாதீங்க, இங்கேயே உட்காந்துருங்க, உங்களுக்கு மதிய சாப்பாடு நான் எப்படியாவது ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு அவர் கிளம்பி போறார். இப்ப சிவபெருமான் யோசிக்கிறார், இத்தனை பேர் காசு உள்ளவங்க, வசதி உள்ளவங்க, நம்ம சாப்பாடு கேட்டப்ப கொடுக்கல, ஆனா அவன் கையில இருந்த சாப்பாடை நம்ம கொடுத்தான், அதனால நம்ம யாருங்கிற உண்மையை அவனுக்கு சொல்லிட்டு போவோம், அவன் சந்தோஷப்படுவான்ல அப்படின்னு அவர் காத்துக்கிட்டே இருந்தார். மத்தியானம் அவன் எங்கெங்கேயோ அலைஞ்சி திரிஞ்சு 2 சப்பாத்தி தயார் பண்ணி கொண்டு இருந்தாங்கய்யா, இதுதான் கிடைச்சிச்சு, இதை இப்போதைக்கு சாப்பிடுங்க. அவர் வாங்கி ஓரமா வச்சுட்டு, நான் சப்பாத்தி சாப்பிட வரல, உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லலாம், அதெல்லாம் பிற சொல்லலாம், நீங்க சப்பாத்தியை சாப்பிடுங்க, எனக்கு வேலை நிறைய இருக்கு, உங்களுக்கு நைட்டுக்கு ஏதாவது ரெடி பண்றேன்னு போயிட்டான். என்னடா இது, மம்பாட்டு காலையில சாப்பாடை கொடுக்குறான், மத்தியானம் சப்பாத்தியை கொடுக்குறான், ஏதோ மாமியார் வீட்டுக்கு மருமகனை நடத்தின மாதிரி நடத்திட்டு இருக்கிறானே. ஏற்கனவே உமாதேவிட்டு இருந்து 4 மெசேஜ் வந்துருச்சு, எப்போ வருவீங்க எப்போ வருவீங்கன்ட்டு. இவன் பாட்டுக்கு கதை பேசிக்கிட்டே இருக்கும். சரி, திரும்பி வரும்போது அவங்ககிட்ட எப்படியாவது அந்த உண்மையை சொல்லிட்டு நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு உட்காந்துட்டே இருக்கிறார். அவன் சாயந்தரமா அலைஞ்சு களைச்சி ஒரு இட்லி கொண்டு வர்றான். இதுதாங்க இப்ப கிடைச்சது, இதை சாப்பிட்டுக்கோங்க, நாளைக்கு காலையில் இங்க பாருங்க உட்கார், நீ ஏதோ சரவண பவன்ல அந்த மாதிரி ஒண்ணுன்னா கொடுத்துட்டே இருக்கிற, நீ கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்றதுக்காக நான் உட்காந்துருக்கல, உன்கிட்ட ஒரு பெரிய உண்மையை சொல்லணுங்கிறதுக்கு உட்காந்துருக்கேன், பக்கத்துல வா, யார்ட்டையும் சொல்லிடாத, நான் யார் தெரியுமா அப்படின்னு இருக்கேன். யார் நீ? சிவபெருமான் தானே நீ அப்படின்னு இருக்கான். அவர் பதறிட்டாரு. உடனே கண்ணாடி எடுத்து பார்த்துருக்காரு, மேக்கப் எதுவும் அழிஞ்சிருக்கான்னு. மேக்கப் அழியெல்லாம் அப்படியே தான் இருக்கு.
எப்படா கண்டுபிடிச்ச அப்படின்னாரு. காலையிலேயே கண்டுபிடிச்சிட்டேன். காலையிலேயே கண்டுபிடிச்சியா? எப்படா கண்டுபிடிச்ச? சாமி, நான் ஒரு தொழுநோயாளி, என் கையெல்லாம் அழுகி இருக்குது, அந்த கையால பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். என் பொண்டாட்டி என்னைய துரத்தி 3 வருஷம் ஆச்சு. என் பிள்ளைங்க என் பக்கத்துல கூட வரமாட்டாங்க. நான் சோறு வச்சா நாய் கூட சாப்பிடாது. இந்த உலகமே என்னைய ஒரு மனுஷனா கூட மதிக்கல. அந்த சாக்கடையில ஊறுது பாருங்க புழு, அதுக்கு இருக்கிற மரியாதை கூட எனக்கு அந்த மனுஷங்க கிட்ட கிடையாது. அந்த அளவுக்கு என்னைய ஒதுக்கி கேவலமா தூக்கி ஓரமா போட்டிருக்கிறாங்க. என் தோல்ல கைய வச்சு தம்பி சாப்பாடு கொடுப்பான்னு நான் கொடுத்த சோறை ஐயரவே இல்லாம அருவருப்பே இல்லாம பிசைஞ்சு சாப்பிட்டீங்க பாருங்க. அப்பயே கண்டுபிடிச்சிட்டயா என்ன படைச்ச கடவுளை தவிர யாராலையும் இப்படி செய்ய முடியாது என்று அப்படின்னு அவன் சொன்னான். என் இனிய பெரியோர்களே, ஒரு கணம் யோசித்து பாருங்கள். இந்த ஏழை பணக்காரன், அழகா இருக்கிறவன், அசிங்கமா இருக்கிறவன், படிச்சவன், படிக்காதவன், உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, அந்த சமயம், இந்த சமயம், இது எல்லாமே யாருக்கு? நமக்கு தான். இந்த வேறுபாடு, இந்த பாகுபாடு, இந்த ஏற்றத்தாழ்வு எல்லாமே மனுஷங்களாகிய நமக்கு தானே தவிர இறைவனுக்கு ஒருபோதும் கிடையாது. தான் படைத்த எல்லா ஜீவன்களும் அவனுக்கு ஒண்ணுதான், எல்லா உயிர்களும் அவனுக்கு ஒண்ணுதான், எல்லா பறவைகளும் அவனுக்கு ஒண்ணுதான். ஆனா நாம எப்படி இருக்கிறோம்? இறைவனின் பார்வையிலேயே இந்த உலகத்தை பார்த்தால் தானே நம்ம இறைவனின் பிள்ளையா இருக்கிறோம். அப்போ ஒருத்தனை ஒதுக்குறோம், ஒருத்தனை கொண்டாடுறோம், ஒருத்தனை ஏத்துக்கிறோம், ஒருத்தனை வேண்டான்னு சொல்றோம். ஏன் இத்தனை குழப்பங்கள்? ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு? ஒரு அழகான கதை ஒண்ணு இருக்கு. நம்ம சொல்றோம்ல, சரி அப்படிப்பட்ட கடவுள் எல்லாரையும் சமமா படைச்சிருக்கலாம்ல. எல்லாரையும் ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி ஒரே மாதிரி மூஞ்சி, எல்லாருக்கும் ஒரே மாதிரி வீடு, எல்லாருக்கும் ஒரே பைக்கு, கார் மாத்தினா எல்லாருக்கும் ஒரே கார், எல்லாருக்கும் ஒரே படிப்பு, அப்படி படைச்சிருக்கலாம்ல. ஏன் ஏற்றத்தாழ்வோட படைச்சாரு? அதனாலதான் நம்மளும் ஏற்றத்தாழ்வு பாக்குறோம். இப்படி ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கும்ல. இந்த கேள்விக்கு ஒரு அழகான பதிலை நான் நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையில பார்த்தேன். அவர் வாழ்க்கையில ஒரு கதை ஒண்ணு வருது. நபிகள் நாயகத்தை பார்க்க யாராவது வந்தாங்கன்னா ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொண்டு வர்றாங்க. அப்ப அவர் என்ன பண்றாரு? அதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க சொல்றாரு. ஒரு தடவை ஒருத்தர் ஈச்சம்பழம் கொண்டு வர்றாரு, ஒரு கூடை நிறைய. அவர் கூடவே அக்பர் அலின்னு ஒருத்தர் இருக்கிறார், அவருடைய உறவினர். அவருடைய நண்பர்கள் எப்பயும் கூட ஒரு 10-15 பேர் இருக்கிறாங்க. அந்த கூட நிறைய ஈச்சம்பழம் வந்தோடனே நபிகள் சொல்றாரு, அக்பர், இதை எல்லாருக்கும் பிரிச்சு கொடு அப்படிங்கிறார். உடனே இவர் கேட்கிறாரு, நீங்க பிரிச்சு கொடுக்குற மாதிரி கொடுக்கவா, இல்ல இறைவன் பிரிச்சு கொடுக்குற மாதிரி கொடுக்கவா அப்படின்னு. ஒரு யோசித்துட்டு, நான் பிரிச்சு கொடுக்குற மாதிரியே கொடுத்துரு அப்படின்ட்டு போயிடுறாரு. இவர் எல்லாருக்கும் சமமா பிரிச்சு கொடுத்துட்டு கூடைய ஓரமா வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு ஒருத்தங்க திராட்சை பழம் கொண்டு வர்றாங்க. ஒரு கூட நிறைய கொண்டு வந்து நபிகள்கிட்ட கொடுக்குறாங்க. நபிகள் அதை வாங்கி ஒரு 2 சாப்பிட்டுட்டு இதை எல்லாருக்கும் பிரிச்சு கொடுங்க அப்படிங்கிறார். உடனே அவர் கேட்கிறார், நீங்க பிரிச்சு கொடுக்குற மாதிரி கொடுக்கவா, இறைவன் பிரிச்சு கொடுக்குற மாதிரி கொடுக்கவா? நான் கொடுக்குற மாதிரியே கூட அப்படின்ட்டு போயிடுறாரு. மறுபடியும் இவர் எல்லாருக்கும் சமமா பிரிச்சு கொடுக்குறார். இப்ப அந்த நண்பர்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும்ல, இவர் பிரிச்சு கொடுக்குற மாதிரி கொடுத்தா இப்படி கொடுக்குறாரு, இறைவன் பிரிச்சு கொடுக்குற மாதிரி கொடுத்தா அது எப்படி இருக்கும்? ஏதாவது ஒரு அற்புதம் நடந்தாலும் நடக்குமோ, ஏதாவது விசேஷமா இருக்குமோ, அவங்களுக்கு நம்மள மாதிரியே ஒரு ஆர்வம் இருக்கு. 3ஆவது தடவை யாரோ ஒருத்தங்க பேரிச்சம்பழம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்ப அவர் சொல்றாரு, இதை எல்லாருக்கும் பிரிச்சு கொடு, நீங்க கொடுக்குற மாதிரி கொடுக்கவா, இறைவன் கொடுக்குற? உடனே நண்பர்கள்லாம் சொன்னாங்க, இல்ல இல்ல, இறைவன் கொடுக்குற மாதிரி இந்த ஒரு தடவை கொடுக்க சொல்லுங்களேன் ப்ளீஸ், அப்படி கொடுக்க சொல்லுங்களேன், ஆசைப்படுறாங்கல்ல, இறைவன் கொடுக்குற மாதிரி கொடு அப்படின்ட்டு போயிட்டார். உடனே இந்த மனிதர் என்ன பண்ணாரு, ஒருத்தருக்கு நிறையா, ஒருத்தருக்கு குறையா, ஒருத்தருக்கு 1, ஒருத்தருக்கு 2, ஒருத்தருக்கு ஒண்ணுமே கொடுக்கல, இஷ்டத்துக்கு கொடுத்து கவுத்தி வச்சுட்டு அவர் பாட்டு போயிட்டார். ஒண்ணுமே கிடைக்காதவன் இருப்பான் பாருங்க, அவன் 1 கிடைச்சவன் 2 கிடைச்சவன் நேர நபிகள் நாயகத்துல போய் ஒரு தப்பா பிரிச்சு கொடுத்துட்டாரு, அவனுக்கு 10 கொடுத்தாரு, இவனுக்கு 8, எனக்கு 1 கூட கொடுக்கல, இவனுக்காவது 1 கொடுத்தாங்க அப்படின்னு எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நபிகள் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நீங்க தானே இறைவன் கொடுத்த மாதிரி கொடுக்கணும்னு எதிர்பார்த்தீங்க, இறைவன் இப்படித்தான் கொடுப்பார். இப்ப 10 அவனுக்கு கிடைச்சிச்சுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியுது இல்ல, 10 கிடைக்கப்பட்டவனுக்கு என்ன தோணணும்? ஒருத்தனுக்கு ஒண்ணுமே இல்லை, ஒருத்தனுக்கு 1 தான் இருக்குது, ஒருத்தனுக்கு 2 தான் இருக்குது. அப்ப அந்த 10ல 2 ஒரு இல்லாதவனுக்கும் 1 கிடைச்சவனுக்கு இன்னொன்னும் கொடுக்கணும் இல்லையா, கொடுத்துருக்கணும் இல்லையா? இல்லாதவனுக்கு இருப்பவன் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பது இறைவனின் விருப்பம், அதை நீங்கள் செய்தீர்களா என்று கேட்டார். ஏன் கொடுத்தாரு அவரு? உன்ட்ட நான் 10 கொடுத்துருக்கேன், இதை நீ கரெக்டா அடுத்தவனுக்கு கொடுக்குறியான்னு நானு திரும்ப வரும்போது செக் பண்ணுவேன் அப்படிங்கறதுக்காக தான் கொடுத்துருக்காரு. நமக்கு தான் கொடுத்துருக்காருன்னு வாங்கி உள்ள வச்சுக்கிட்டே இருந்தோம்னு வைங்க, அங்க கேள்வி கேட்பாரு, உன்ட்ட இவ்வளவு கொடுத்தேன்னப்பா, ஏப்பா உன் தெருவுல ஒருத்தன் படிக்க வழி இல்லாம நின்னான்ல, அவனுக்காவது நீ ஒரு படிப்பையாவது கொடுத்துருக்கலாம்லப்பா. அந்த ஏழை பொண்ணு உன் வீட்டு வாசல்ல நின்று பிள்ளைக்கு கல்யாணம் பண்றதுக்கு காசு இல்லைன்னு கேட்டுச்சு, ஒரு பவுன் கொடுத்துருக்கலாம்லப்பா, உனக்கு 300 பவுனும் நான் கொடுத்தேன்ல அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? கடவுள் இருக்கிறாருன்னு நம்புறோம்ல, அப்ப கடவுள் கேள்வி கேட்பாருங்கிற நம்பிக்கை ஏன் இல்லை?
துன்பத்துல மட்டும்தான் நம்ம கடவுள் இருக்கிறாருன்னு நம்புறோம். அதான் நம்ம பெரிய பிரச்சனை. இந்த மனசு என்ன சொல்லும் தெரியுமா? துன்பத்துல மட்டும்தான் கடவுளை தேடு. நீ என்னெல்லாம் கைவிட்டுட்ட, நீ அம்போன்னு விட்டுட்ட, நான் உன்னை அப்படி கும்பிட்டேன் இப்படி கும்பிட்டேன். ஆனா நல்லா இருக்கும் போது யாராவது கடவுளை தேடி இருக்கோமா? கடவுள் நினைப்பாது நமக்கு இருந்திருக்குதா? நம்ம சுகி சிவம் ஐயா தான் ஒரு புத்தகத்துல ஒரு அழகான ஒரு நடந்த சம்பவம் ஒன்ன பதிவு செஞ்சிருந்தார். அது யாராவது உங்களுக்கு சொன்னாங்களா என்னன்னு தெரியல, இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். ஆர்தர் ஆஷ் அப்படின்னு ஒரு பெரிய டென்னிஸ் பிளேயர், அமெரிக்காவின் மிகச்சிறந்த பிளேயர். அமெரிக்கால அவர் பேர்ல ஒரு பெரிய ஸ்டேடியமே இருக்குதான். உலகத்தின் விம்பிள்டன் சொல்லுவாங்கல்ல, உலகத்திலேயே டென்னிஸ்ல நம்பர் 1 பரிசு அதான் விம்பிள்டன் பரிசு கோப்பை வென்ற ஒரு வீரர் ஆர்தர் ஆஷ். அவ்வளோ பெரிய வீரர், அவ்வளோ பெரிய புகழுக்கும் பணத்துக்கும் சொந்தக்காரர், உலகமே கொண்டாடுகிற ஒரு டென்னிஸ் வீரர் அவர். திடீர்னு அவருக்கு என்ன ஆச்சுன்னா புற்றுநோய் வந்துருச்சு. திடீர்னு புற்றுநோய் வந்துருச்சு. இப்போ நிருபர்கள்லாம் அப்படியே அதிர்ச்சியாகி அவர்கிட்ட போய் பேசுறாங்க. ஐயோ, நீங்க எவ்வளவு பெரிய வீரர், இந்த உலகத்துக்கே எவ்வளவு பெரிய எடுத்துக்காட்டா இருந்தீங்க, எவ்வளவு பெரிய சாதனை செஞ்சிருக்கிறீங்க, வெற்றியின் சிகரத்தில் நீங்க நிக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு போய் புற்றுநோய் வந்துருச்சு, கடவுள் உங்களுக்கு இவ்வளவு பெரிய துன்பத்தை கொடுத்துட்டானே, கடவுளுக்கு கண்ணே இல்லையா, கடவுள் ஏன் உங்களுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப அந்த மனிதர் ஒரு பதில் சொல்லியிருக்கிறார். அந்த பதில் நம்ம எல்லாருமே மனசுல அழுத்தமா எழுதி வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு பதில். அவர் பதில் சொல்லியிருக்கிறாரு, எங்க அந்த டென்னிஸ்னு ஒரு விளையாட்டு இருக்குல்ல, இத உலகத்துல கோடி பேர் பாக்குறாங்க. உலகம் முழுக்க கோடி பேர் இந்த விளையாட்டை ரசிச்சு பாக்குறாங்க. லட்சம் பேர் இந்த விளையாட்டை விளையாடுறாங்க. அவங்க தெருவுல, டென்னிஸ் கோர்ட்ல, ஸ்கூல்ல, காலேஜ்ல, அவங்க ஏரியால லட்சத்துக்கு மேல உள்ளவங்க இந்த விளையாட்டை விளையாடுறாங்க. 1000 பேரு முறைப்படி இந்த போட்டிகள்ல கலந்துக்கிறாங்க. ரொம்ப முறைப்படி கரெக்டா விளையாண்டு போட்டிகள்ல கலந்துக்கிறாங்க. அதுல 100 பேர் தான் உலக அளவுல நடக்கிற இந்த விம்பிள்டன் போட்டிக்கு கடைசி வரைக்கும் வர்றாங்க. அந்த கடைசி உள்ள நுழையிற வரைக்கும் வர்றாங்க. அதுலயும் 4 பேர் தான் அந்த இறுதி சுற்று நடக்கும் பாருங்க, அந்த ஃபைனல் வரைக்கும் வர்றாங்க. அந்த செமி ஃபைனல் வரைக்கும் 4 பேர் தான் வர்றாங்க. அதுலயும் 2 பேர் தான் இறுதி சுற்றுக்கு வர்றாங்க. அந்த 2 பேர்லயும் ஒருத்தன் தான் விம்பிள்டன் பரிசு பெறுகிறான். அந்த ஒருத்தன் தான் நான். கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கிற, லட்சக்கணக்கான மக்கள் விளையாடுகிற, ஆயிரக்கணக்கான மக்கள் போட்டி போடுகிற, நூற்றுக்கணக்கான மக்கள் எல்லை கோடு வரைக்கும் வருகிற, அதுல 4 பேர் கடைசி வரைக்கும் போராடுகிற, 2 பேர் இறுதியில நின்று ஒருத்தன் ஜெயிக்கிறான். அந்த ஒருத்தன் தான் நான். அப்ப நான் கடவுள்கிட்ட போய் கேட்டேன்னா, உலகத்துல இத்தனை கோடி பேர் பார்க்கிற விளையாட்ட இத்தனை ஆயிரம் பேர் ஜெயிக்கணும்னு நினைச்சு போட்டி போட்டு இத்தனை பேருக்கு இடையில நான் ஒருத்தன் ஜெயிச்சேனே, எனக்கு மட்டும் ஏன் வெற்றியை தந்த அப்படின்னு நான் கடவுள்கிட்ட என்னைக்கா போய் கேட்டேன்னா? கேட்கல. இல்ல, நான் ஜெயிச்ச போதெல்லாம் நான் கேட்கல. இப்ப எனக்கு ஒரு துன்பம் வந்த உடனே எனக்கு ஏன் இப்படிப்பட்ட துன்பத்தை கொடுத்தன்னு கடவுள்கிட்ட கேட்டா, என்னை போல் அயோக்கியன் இந்த உலகத்தில் யாராவது உண்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஒரு கேள்வி, வெள்ளக்காரரா இருந்தாலும் என்ன கேள்வி கேட்டிருக்கிறார். நமக்கு நல்லது நடந்த போதெல்லாம் நம்ம யாராவது கடவுள்கிட்ட போய் சொன்னோமா? எங்க தெருவில் எத்தனையோ பேர் சாப்பிட்றதுக்கே வசதி இல்லாம இருக்கும்போது எனக்கு ஏன் 3 வேளை சாப்பாடை கொடுத்த அப்படின்னு யாராவது போய் கேட்டோமா? எத்தனையோ பேர்னு வாடகை கூட கொடுக்க வழி இல்லாமல் இருக்கும்போது எனக்கு ஏன் 4 வீடு கொடுத்த யாராவது கேட்டோமா? ஒவ்வொருத்தரும் இன்னும் 40 வயசாகியும் ஒரு வேலை கிடைக்காம, செட்டில் ஆகாம, மாசம் சம்பளத்துக்கு கை கட்டி யார் முன்னாடியோ கூனி குறுகி நிற்கும் போது என்னைய மட்டும் ஏன் ஒரு முதலாளியா வச்சிருக்கிற, 100 பேருக்கு சம்பளம் கொடுக்குற அதிகாரத்தை எனக்கு ஏன் கொடுத்த? அதாவது கடவுள்கிட்ட போய் கேட்டோமா? கேட்கல. இல்ல. ஆனா நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா மட்டும் ஓடிடுறோம். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குற, என்னைய மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுத்துற, என்னைய மட்டும் ஏன் துன்பப்படுத்துற, கேட்கிறோமா இல்லையா? அப்ப இந்த மனசு எப்படி இருக்கிறது? இன்பத்தில் எல்லாம் கடவுளை தூக்கி ஓரத்தில் வைத்துவிட்டு துன்பம் வரும்போது மட்டும் கடவுளின் மேல் குற்றம் சாட்டுகிறோம் என்றால் குறை இறைவனின் மேல் இல்லை, நம்முடைய மனசில் தான் இருக்கிறது என்பதை ஆழமாக உணர்ந்து கொண்டோம் என்றால் இந்த வாழ்க்கை ரொம்ப சிறப்பானதாக இருக்கும்.